நான் ஆக்சுவல் ராம்பேர் டீத் வச்சிருந்தேன் 2 சைடு. அது இப்போ ஒரு சைடு எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது ரொம்ப ஷார்ப்பா இருந்தது, குத்திட்டே இருந்ததுன்னு எடுத்துட்டேன். இது 2யும் வந்துட்டு பிளாட்டினமா சேஞ்ச் பண்ணிட்டு டைமண்ட் அதுல பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிளாட்டினம் டீத்ல டைமண்ட் பில்ட் பண்ண பில்ட் பண்ண போறீங்க. போறேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல சும்மா நமக்கு தோணும். நமக்குன்னு ஒரு கிரியேஷன் இருக்கும்ல, ஓன் கிரியேஷன். அப்படியே ஓன் கிரியேஷன் நம்ம பண்ண வேண்டியது தான். யோசிச்சு ஒருத்தவங்க ஒரு மாரி பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு மாரி பண்ணியிருப்பாங்க. அது 2ல இதுல கொஞ்சம் கொஞ்சம் நெறையா எடுத்து நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாரி எடுத்து சேர்த்து பண்ணிக்க. இப்ப நீங்க பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றதுனால தான் உங்கள மாடிஃபை பண்ணீங்களா? இல்ல நீங்க மாடிஃபை ஆனதுனால ஆர்டிஸ்ட் ஆனீங்களா? நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத லேர்ன் பண்ணணும். நான் லேர்ன் பண்ணும்போதே அதையும் சேர்த்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அது 2மே சேர்ந்தனால ஈஸியா கிடைச்சிருச்சு. அந்த ப்ராசஸ் கத்துக்கிறதுக்கு எவ்ளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? எவ்ளோ டைம் எடுத்துச்சு? ஆக்சுவலி அது வந்துட்டு கோழி சண்டை விடுவாங்க, ஆடு சண்டை விடுவாங்கல்ல. ஆமா. அந்த மாரி தான் இது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் கத்து தர மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் இருக்கணும். அவங்க சரி ஓகே. இவன் பண்ணுவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்தமாலஜி படிக்கணும், பாடி அனாட்டமி படிக்கணும், ஸ்கின் ஸ்ட்ரக்சர் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சா தான் இதுல நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓ! எடுத்தோனேலாம் எடுத்து வைக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுல நமக்கு புடிச்சிருக்கணும். ஆ கோடு போட்டா தாண்டக்கூடாதுன்னு இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து கோடு போட்டா தாண்டவே மாட்டாங்க. அவங்களோட ரூல் என்ன இருக்கோ அந்த ரூல் தான் செய்வாங்க. நம்ம அந்த ரூல பிரேக் பண்ணும்போது அதுல வர நெறைய நெகட்டிவ்ஸ் வரும். அந்த நெகட்டிவ ஹேண்டில் பண்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தா நம்மளும் பண்ணலாம்.